இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன். ஸ்பியர்மேனின் கருத்துப்படி நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது: பொது காரணி, சிறப்பு காரணி. ஆக்கச் சிந்தனைக்கு விரிசிந்தனை, புவி சிந்தனை தேவை. ஆக்கச் சிந்தனை அறிவு சார்ந்த கூறுகளால் ஆனது. ஆக்கத்திறனின் வேறாக விரிசிந்தனை, கற்பனை செயல்படுகின்றன. அனைவரிடமும் ஆக்கத்திறன் உள்ளது. பிரச்சனைகளுக்கான விளக்கம் மனதில் திடீரென உள்ளொளி போல தென்படுகிறது. ஆக்கத்திறனும் நுண்ணறிவும் ஒன்றல்ல. குழந்தைகளிடம் ஆக்கச் சிந்தனை மலர்வது பெரும்பாலும் ஆசிரியர், பள்ளி சூழலை பொறுத்தது. மாணவர்களிடம் ஆக்கத்திறனை மேம்படுத்த அவர்களது விரிவான சிந்தனையை வளர்க்க வேண்டும். புதியவற்றை கண்டுபிடித்தலுக்கான ஆக்கச் சிந்தனையில் 4 படிகள் உள்ளன: ஆயத்த நிலை, உள்வளர்ச்சி, விளக்கம், பளிச்சிடல், சரிபார்த்தல். மனிதர்கள் அனைவரின் நடத்தையிலும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஒருவர் வெளிப்படுத்தும் நடத்தைகளை பொறுத்து அவரின் குணாதிசயத்தை பற்றி முடிவுக்கு வருகிறோம். ஆளுமையின் வகைகள் 2: உளப்பண்புகள் அடிப்படையிலான அணுகுமுறை, வகைப்பாட்டு அணுகுமுறை. மனிதரின் ஆளுமையை தோற்றுவிக்கும் காரணிகள் 3: உயிரியல் காரணிகள், சமூகவியல் காரணிகள், உளவியல் காரணிகள். உயிரியல் காரணிகள்: உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம். சமூகவியல் காரணிகள்: வீடு, பள்ளி, பண்பாடு, மொழி. உளவியல் காரணிகள்: நுண்ணறிவு, ஊக்கம், மன எழுச்சி, மனப்பான்மை, அக்கறை, பற்று. ஆளுமையை அளவிடும் முறைகள்: அகவய முறைகள், புறவய முறைகள், புறத்தேற்று நுண்முறைகள். புறவய முறைகளுள் ஒன்று உற்றுநோக்கல். ஒரு சமுதாய பண்பாட்டில் மக்களால் மிக முக்கியமாக கருதப்படுவது ஆளுமை. ஒருவர் வெளிப்படுத்தும் நடத்தைகளை பொறுத்து அவரின் குணாதிசயம் பற்றி முடிவுக்கு வருகிறோம். ஆளுமை என்பது ஒருவரின் பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பாகும். தற்கால கல்வியின் முக்கிய நோக்கம் மாணவரின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பது. புறத்தேற்று நுண்முறைகள் 3 வகைப்படும்: புலன்காட்சி அணுகுமுறை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, உருவாக்கும் சிந்தனை. ஒதுங்கி நடக்கும் ஆளுமை கோளாறுக்கு எடுத்துக்காட்டு யாருடனும் சரியாக பழகாதவர்கள். கில்பர்ட் என்பவரின் கூற்றுப்படி நுண்ணறிவு ஆக்கச் சிந்தனையின் கூறாகும். கிரகாம் வாலஸ் என்பவரின் கூற்றுப்படி ஆக்கச் சிந்தனையின் படிநிலைகள் 4. ஆக்கச் சிந்தனையின் படிநிலைகளுள் ஒன்று ஆயத்த நிலை. கில்பர்ட்டின் கூற்றுப்படி ஆக்கத்திறன் சோதனைகள் 3 வகை: தலைப்பு தரும் சோதனை, கருவி சோதனை, பயன் சோதனை. மின்னசோடா என்பது டாரன்ஸின் ஆக்கத்திறன் சோதனையாகும். படச்சோதனையின் வகைகள் 3. உயிரியல் காரணிகளுள் ஒன்று நரம்பு மண்டலம். ஆளுமையை தோற்றுவிப்பவை 3 காரணிகள். உளவியல் காரணிகளுள் ஒன்று பற்று. புறவய முறைகள் மொத்தம் 4: உற்றுநோக்கல், சரிபார்க்கும் பட்டியல், தர அளவுகோல், செயற் சோதனைகளும் சூழல் சோதனைகளும். ஆளுமை ஒருமை சிதைவின் வகைகள் 4: இயல்பிழப்பு மிகைமறதி, தன்னிலை மறத்தல், உடல் மன உணர்வு குழப்பம், பல்வகை ஆளுமை வெளிப்பாட்டு நோய். எடை கூடினாலும் உணவு சாப்பிட்டுக் கொண்டே இருத்தல் ஒரு வகை மனநோய். சமூக விரோத ஆளுமை கோளாறுக்கு எடுத்துக்காட்டு அடிக்கடி திருடுதல். ஒளி பற்றிய கோட்பாட்டை விளக்கியவர் சர் சி வி ராமன். நடக்க இயலாத நிகழ்ச்சி இரவு விடியாது போதல். மொழிச்சோதனை உருப்படிகள் 7. ஆக்கத்திறனுக்கு பயன்படும் உத்தி நுண்ணறிவு. மொழி சோதனையில் அடங்கும் கூறு மகிழ்ச்சி. சமுதாய பண்பாட்டில் முக்கியமானதாக கருதப்படுவது உளப்பண்புகள். ஐசன்க் ஆளுமை கூறின் வகைப்பாடு அகமுகம், புறமுகம். உயிரியல் காரணிகளின் உட்காரணி மொழி. உளவியல் காரணிகளுள் ஒன்று பள்ளி. புறவய முறைகளுள் ஒன்று புலன்காட்சி. ஒரு எதிர்மறை எண்ணம் மனமுறிவு. மனநலமிக்கவர்கள் என்பவர்களின் பண்புகள் மனமுதிர்ச்சி நிலை, சமநிலை, நல்லொழுக்கம். மனநலமுள்ள நிலை என்பது வாழ்க்கை முறையை குறிக்கும் சொல்லாகும். மனநலம் என்பதற்கு வரையறை தந்தவர்களில் ஒருவர் ஹேட்பீல்டு. மனநலத்தினை தீர்மானிக்கும் அடிப்படை காரணிகளின் எண்ணிக்கை 4. மனநலமுள்ளவர்கள் அதிக அளவு நுண்ணறிவு ஆற்றல் பெற்றிருப்பார்கள். விரும்பத்தகாத செயல்களில் மாறுபட்டவை உயர் குறிக்கோள். ஆக்க நிலைப்பட்ட தற்கருத்து என்பது ஆளுமை தன்மை. சமூக அறிஞர்கள் கண்ணோட்டத்தில் மனநலம் என்பது மனநிறைவு, மன எழுச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு எனப்படுகிறது.
ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து வாழும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர் மார்கன் கிங். மரபு தூண்டலில் மனநலமுடையவர்கள் வெளிப்படுத்தும் நடத்தைகள் மூலம் அவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். மனநலம் உள்ளவர்கள் அதிக நுண்ணறிவு ஆற்றல் பெற்றவர்களாக விளங்குவார்கள். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் மனநலம் உள்ளவர்கள். சிறந்த பொது தொண்டால் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கிட முடியும். மனநலத்தை தூண்ட வளர்க்க உதவும் இயக்கங்களில் ஒன்று சமூக இயக்கம். சிறந்த மனநலம் கொண்ட மாணவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் கல்வியாளர்கள். இடைவிட்டு வெடிக்கும் நோய் மனக்கட்டுப்பாட்டு கோளாறுக்கு எடுத்துக்காட்டு. மனச்சிதைவு தீவிர மனநோய். மனமுறிவு அல்லது தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகிக் கொள்ளும் முறை பின்வாங்குதல். ஒரு நபரிடம் கொள்ளும் வெறுப்பு மற்ற நபர் மீது காட்டுதலே இடமாற்றம் எனலாம். தனது பொருந்தாத நடத்தைக்கு பிறர் ஏற்கும் வகையில் சாக்குப்போக்கு சொல்வது காரணம் கற்பித்தல். மனமுறிவினை தோற்றுவிக்கும் தடைகளுள் ஒன்று உடல் சார்ந்த தடைகள். பெற்றோரை எதிர்த்தல் பிரச்சனை நடத்தைக்கு எடுத்துக்காட்டு. பிறர் பொருட்களை சேதப்படுத்துதல் நெறிபிறழ் நடத்தைக்கு எடுத்துக்காட்டு. மனநலம் தீர்மானிக்கும் காரணிகளுள் ஒன்று விடாமுயற்சி. குறிக்கோளை அடைய முடியாமல் தடுமாறும் போது மனமுறிவு ஏற்படுகிறது என கூறியவர் மார்க் கிங். நேர்மறை எண்ணங்களுக்கு எடுத்துக்காட்டு மனநலம். பணியில் இருக்கும் ஆசிரியர்களின் மனநலத்தை கோடை வகுப்புகள் பணியிடை பயிற்சிகள் வளர்க்கின்றன. இளையோர் நெறிப்பிறழ்வு என்பது குழந்தைகள் அல்லது குமர பருவத்தினரின் சமூக விரோத நடவடிக்கையாகும். தனது மனக்கவலைகளை தணிக்கும் வகையில் வெளிப்படுத்தும் நடத்தைகள் தற்சார்பு நடத்தைகள். மனவியல் அறிஞர்கள் மருந்தில்லா சிகிச்சை முறையை மட்டுமே மேற்கொள்கின்றனர். மன பாதிப்புகளுக்கு ஆலோசனைகள் பயிற்சி முறைகளோடு சரியான மருந்துகளையும் தருபவர்கள் மனநல மருத்துவர்கள். ஒருவரின் ஆற்றலுக்கும் இலக்குகளுக்கும் சமன்பாடின்மை தோன்றினால் மனமுறிவு ஏற்படுகிறது. மனமுறிவு ஒருவரின் உள்ளத்தில் அச்ச உணர்வையும் குற்ற உணர்வையும் தோற்றுவிக்கிறது. மனிதர்கள் தனது தேவைகளையும் இலக்குகளையும் அடையும் முயற்சியில் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி ஏற்படும். உடல் வேற்றுமை என்பதில் மாறுபட்டது சூழ்நிலை. மாணவர்களை திறனின் அடிப்படையில் 3 வகைப்படுத்தலாம். மீத்திறன் மிக்கோர், சராசரி இயல்பினர், பின்தங்கியவர். தனியால் வேற்றுமை 6 பரப்புகளில் காணப்படுகிறது என்றவர் டைலர். தனியால் வேற்றுமையை அதிகரிப்பது சூழ்நிலை. சூழ்நிலையின் பாதிப்பு தொடங்குவது பின்குழந்தை பருவம். கற்றல் பயிற்சி மூலமாக மனப்பான்மை மற்றும் நடத்தையில் தனியால் வேற்றுமைகள் எழுகின்றன. நாளமில்லா சுரப்பிகள் மாறுபட்ட அளவில் செயலாற்றுவதால் தனியால் வேற்றுமை பண்புகளில் வேறுபாடுகள் எழுகின்றன. ஆண் பெண் பாலரிடையே உடற்பண்பு வேற்றுமைகளை உண்டாக்குவது உயிரியல் இரசாயன வேற்றுமை. மொழித்திறனில் முன்னிலையில் இருப்பவர்கள் பெண்கள். கருத்தியல் சிந்தனையில் முன்னிலையில் இருப்பவர்கள் ஆண்கள். ஒரு மாணவன் தனக்கேற்ற வேகத்தில் கற்க உதவுவது டால்டன் திட்டம் வென்னெட்கா திட்டம். மெதுவாக கற்போர் தனிப்பிரிவாக ஒதுக்கப்படும் போது தாழ்வுணர்ச்சி ஏற்படுகிறது. டெர்மன் சோதனை செய்த ஆண்டுகள் 30. கல்வி வளர்ச்சியில் 2 ஆண்டுகளோ அதற்கு மேலோ பின்தங்கியவர் பின்தங்கிய நிலையில் கற்போர் என கூறியவர் கில்போர்டு. ஒத்த வயதினை உடையவர் செய்யும் கற்றல் செயல்களை ஒருவர் செய்வதில் தாமதமோ துன்பமோ அடைவது கற்றலில் பின்தங்கிய நிலை. இரட்டை வகுப்பு தேர்ச்சி தரல் மீத்திற மாணவர்களுக்கு பொருந்தும். நாட்டச் சோதனை மீத்திற மாணவர்களை அறிய உதவுகிறது. மாணவர்களை குழுக்களாக பிரித்து செயல்பட வைப்பதன் மூலம் சமூக பண்புகளை வளர்க்கலாம். ஒவ்வொரு மாணவரும் அவர் கற்கும் வேகத்திலேயே கற்க வைக்க உதவும் முறை செயல்வழி கற்றல் முறை. விரைவு கல்வி திட்டம் மாற்றல் முறை மூலம் மீத்திற மாணவர்களை ஆண்டு இறுதியில் அடுத்த வகுப்பிற்கு அனுப்பாமல் அடுத்த உயர் வகுப்புக்கு மாற்றலாம்.